ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 9 மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்லவரும் போதுமானவருமாய் இருந்து இந்த 10வது மாதத்தில் 1ஆம் நாள் காலை அதிகாலையிலே தேவ சன்னிதானத்தில் இந்த நாளை துவங்கும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலை வேளையில் இந்த ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய கரங்களிலே நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை வீடுகளிலே ஆராதிக்கிறோம், தயவு செய்து குடும்பமாக எல்லாரையும் நீங்கள் கூப்பிடுங்க. கணவனை கூப்பிடுங்க, மனைவியை கூப்பிடுங்க, பிள்ளைகளை கூப்பிடுங்க. நாம் ஒருமித்து வீடுகளிலே இருந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக பெரிய காரியங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறே, அதிகாலமே தேடுகிறே, ஆர்வமுடன் நாடுகிறே, ஆர்வமுடன் நாடு. பிரசன்னம் 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 ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அன்பான ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி ஸ்தோத்திர கூட்டத்தை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர், நாங்கள் துதிக்கிற இடங்களிலே எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், இந்த நாளிலும் இந்த ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. வீடுகளிலே ஆராதித்து துதித்து உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இறங்கி இந்த மாதத்திலே உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக சென்று அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த நாளின் 1ஆம் தேதி ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் விலகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். 1வது பாடலாக கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களில் 15வது பாடல், தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை அழகாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம் என்ற பாடல் ஒரு அருமையான பாடல். எல்லா கரங்களை தட்டி சந்தோஷமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கன்மலையின் மேல், நம் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்திய நீதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம்.
பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்து கொண்டு, அவர் கரத்தை பிடித்து கொண்டு பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாக மகிழ்ச்சியோடு, கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரம்பிய நிதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளினமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இருமடங்கு, எலிசாவை போல் இருமடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா, ஓய புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றிய பணிந்திடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் சொல்வது போலவே மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நன்றி நிறைந்த இருதயம்தான் அவரை துதிக்க வைக்கும். நன்றி நிறைந்த இருதயம்தான் அவரை பாட வைக்கும். நன்றி நிறைந்த இருதயம்தான் முழங்கால் படியிட வைக்கும், அவரை ஆராதிக்க வைக்கும். கடந்த நாட்களில் சொன்னது போலவே சொல்லுகிறேன், சில நன்மைகள் தான் நமக்கு தெரியும். நமக்கு தெரியாமலே எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதை நினைத்து விசுவாசத்தோடு, ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடந்தது, இந்த 10வது மாதத்திலும் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். வீடுகளில் இருக்கும்போது நீங்கள் உட்கார்ந்து பாடலாம், எழுந்து பாடலாம், நடனத்தோடு பாடலாம், கரங்களை தட்டி பாடலாம். எதை செய்தாலும் முழு பலத்தோடு செய்யணும். எதை செய்தாலும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஒரு பாடலை கூட விசுவாச பாடலை பாடுவோம். கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 126வது பாடல், இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். எனக்குங்கும்போது வீட்டில் இருக்கும்போது மார்பிளை கூட கையை வச்சு எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும்.
அப்படிங்கிற விசுவாசத்தோடு நாம் பாடுவோம், சந்தோஷமாய் பாடுவோம், வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் எனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி எனக்கு திறக்கும். ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஆமென் அல்லேலூயா, ஆமென், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். தூதர்கள் சேனை இறங்கும், ஒரு யுத்தம் எனக்காய் நடக்கும். சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவையின் வெற்றியாவும் என் சொந்தமாய் வந்து சேரும். ஆமென், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் ஜெபித்தது வந்து சேரும். சூழ்நிலை எனக்காய் மாறும், நான் ஜெபித்தது வந்து சேரும். சத்துரு கோட்டை உடையும், நான் சந்தித்த தோல்வி மறையும். சத்துரு கோட்டை உடையும், நான் சந்தித்த தோல்வி மறையும். ஆமென், 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 ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. முழு மனதோடு ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். மூடிய கதவு திறக்கும், முன்னிற்கும் தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேல் உதிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும், மாவெளிச்சம் என் மேல் உதிக்கும். ஆமென் அல்லேலூயா. முழு மனதோடு ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. சகல வியாதியும் இயேசு தழும்புகளால் மாறுமே. சகல வியாதியும் இயேசு தழும்புகளால் மாறுமே. பாவ நோய்கள் எல்லாம் இயேசு இரத்தத்தால் நீங்குமே. பாவ நோய்கள் எல்லாம் இயேசு இரத்தத்தால் நீங்குமே. விசுவாசத்தோடு ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா.
ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்து தீரும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்கு தத்தம் அது நிச்சயம் என்னை உயர்த்தும். ஆமென் 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா இன்னும் ஒரு முறை கூட ஆமென் அல்லேலூயா நான் பாடின எல்லா வார்த்தைகளும் இந்த மாதத்திலே கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென் அல்லேலூயா ஆமென் 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 அல்லேலூயா இன்னும் ஒரு முறை பாடுங்க. ஆமென் அல்லேலூயா நிறைவேறும். சகல வியாதி மாறும். தரிசனங்கள் நிறைவேறும். புதிய கதவு திறக்கப்படும். ஆமென் அல்லேலூயா இன்னும் ஒரு முறை கூட ஆமென் அல்லேலூயா ஆமென் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா நாம் இருக்கிற இடங்களில் அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவர் நம்மை போல இந்த உலகத்துல பாக்கியம் உள்ளவர்கள் வேறு ஒருவருமே கிடையாது. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், எந்த கோயிலில் இப்படி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு புதிய கதவை திறப்பாரு, உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றுவாரு. என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவீங்க, பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எந்த கோயிலில் சொல்றாங்க? ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் ஆண்டவர் எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளவு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால் இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வீடுகளில் இருக்கிறீங்க, தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். அவரை பார்த்து சொல்லுகிறார், அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஆத்துமாவே மறந்து விடாதே என்று சொல்லுகிறார். அப்படி எல்லாம் கொஞ்சம் நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த 9 மாதம் முழுவதும் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்கப்பா, எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறீங்கப்பா. அப்பா ஆண்டவரே, குடும்பத்தில் எவ்வளவு நன்மைகள், சபையில் எவ்வளவு நன்மைகள், சரீரத்தில் எவ்வளவு நன்மைகள், பொருளாதாரத்தில் எவ்வளவு நன்மைகள், பிரயாணத்தில் எவ்வளவு நன்மைகள். ஆண்டவரே, எண்ணி முடியாத நன்மைகளை செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டிருக்கிறீங்கப்பா, சுகப்படுத்திருக்கிறீங்கப்பா, கண்ணீரை தொடச்சிருக்கிறீங்கப்பா, அலையிலோ தூக்கி சுமந்திருக்கிறீங்கப்பா, வார்த்தை கொடுத்திருக்கிறீங்கப்பா, பயப்படாதேன்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக, தனிப்பட்ட விதமாக எங்களுக்கு செய்த நன்மைகள், எங்கள் குடும்பத்திற்கு செய்த நன்மைகள், எங்கள் சபைக்கு செய்த நன்மைகள், விசுவாசிகளுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவை நினைத்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்தை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
பலத்தால் இடை கட்டினீ பலத்தால் இடை கட்டினீ பலவீனர் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ பலத்தால் இடை கட்டினீ ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்லுங்க எனக்கு ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா 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 இயேசு ராஜா கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ காலமெல்லாம் காத்தீ கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ காலமெல்லாம் காத்தீ ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் சொல்லுங்க எத்தனை நன்றி ராஜா 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 நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா நீர் செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எத்தனை எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் சொல்லுங்க நன்றி ராஜா 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 ஹalleluya 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 நன்றி ராஜா 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 ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 அப்படியே ஆண்டவருக்கு கர்த்தருக்கு எல்லா மகிமையை நாம் செலுத்துவோம். அவரே ஆராதனைக்கு பாத்திர. இந்த மாதத்தை துதியோடு நாம் தொடங்குவோம், துதியோடு தொடங்குவோம். ஹalleluya. சர்வ வல்லவரே, பெரிய தெய்வமே, உயர்ந்த தெய்வமே, பரிசுத்தமுள்ள தெய்வமே, மாறாத தெய்வமே, ஹalleluya. ஒப்பற்றவரே, இணையற்றவரே, மாசற்றவரே, ஹalleluya. எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, தடைகளை மாற்றுகிற தெய்வமே, ஹalleluya. உமக்கே 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 மகிமை செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்கு வழி நீங்க தான் அப்பா, எங்கள் சத்தியம் நீங்க தாங்க அப்பா, எங்கள் ஜீவன் நீங்க தான் அப்பா, எங்கள் வழிகாட்டி நீங்க தான் அப்பா, எங்கள் கண்மலை நீங்க தான் அப்பா, எங்கள் கேடகம். இந்த மாதத்திற்கு நீர்தான் எங்களுக்கு கேடகமா இருக்கிறீர் தேவன். எங்களுக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணையுமானவராய் இருக்கிறீர். ஹalleluya. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னீங்களே அப்பா. ஹalleluya.
அல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் நாங்கள் பாய்வோம். எங்கள் தேவனால் ஒரு மதிலை இந்த மாதத்திலே நாங்கள் தாண்டுவோம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த 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 அடைக்கலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அல்லேலூயா. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கல்வாரி நாயகரே உம்மை துதிக்கிறோம். கல்வாரி நாயகரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இம்மானுவேலே, எபெனேசரே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். இந்த மாதத்திலே நானும் என் வீட்டாரும் உம்மையே சேவிப்போம். உமக்காய் உமக்காய் ஓடுவோம். உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே. தேவ சமூகத்தில் எல்லாம் முழங்கால் படியிட்டு தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. தெய்வமே, கைவிடா தெய்வமே, எல்லா மாதத்திலும் கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, வாழ்வே பாக்கியமே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கைவிடா தெய்வமே, கருணையின் கருணையின் சிகரமே, மெய்யான மெய்யான தீபமே, வாழ்வின் பாக்கியமே. நான் முழங்கால் படியிட்டு இந்த 10வது மாதத்தில் ஒரு முறை முழுவதும் தருகிறேன். நான் முழங்கால் படியிட்டு, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முழுவதும் தருகிறேன். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். கரங்களை உயர்த்தி எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீர். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வீர். எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ரோயி எல் ரோயி, என்னை என்னை காண்பவரே. சொல்லுங்க. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே. எல் ரோயி எல் ரோயி, என்னை என்னை காண்பவரே. இன்னும் ஒரே முறை. எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ஷடாய், எல்லாம் எல்லாம் வல்லவரே.
கரங்களை உயர்த்தி அப்பாவை பாருங்க. எல்ஷடாய், எல்ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்ரோயி, என்னை காண்பவரே. இந்த வார்த்தை சொல்லும் போதும் கூட உங்க வலது கரத்தை உங்க மார்பில் வச்சுட்டு, என்னை காண்பவரே. ஏசப்பா, என் பிரச்சனை ஒருவேளை எங்க சொந்தங்களுக்கு தெரியாம இருக்கலாம். என் பிரச்சனை என் மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், என் கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், நான் படுற கஷ்டம் என் பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம். நான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, என்னை காண்பவரே. சரீரத்தில் நான் எவ்வளவு பாடுபடுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நான் யார்கிட்ட இதை விவரிச்சு சொல்ல முடியும்? என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. ஆகார போல ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை காண்பவர். இந்த மாதத்துல எனக்காகவே பல நீரூற்றுகளை நீர் திறப்பீர் ஆண்டவரே. எனக்காகவே பல நீரூற்றுகளை திறப்பீர் ஆண்டவரே. ஒரே முறை அவரை பாருங்க. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள், சொல்லுங்க. உம் பாதத்தில் 10வது மாதத்திலே இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே சொல்லுங்க. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே, எல் எலியோ, என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே, எல் எலியோ, என்றுமே உயர்ந்தவரே. எல் ஷடாய், சர்வ வல்லவரே. எல் ஷடாய், வல்லவரே. எல்ரோயி, காண்பவரே. எல்ரோயி, காண்பவரே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாசத்தோடு இருப்போம். தொடர்ந்து இந்த 1ஆம் தேதி ஆராதனையை
ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி கடந்த நாட்களில் செய்த நன்மைகளுக்காக தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு இடைபட நம்மத்திலே இருக்கிற ஜெயராஜங்கள் முன்பதாக வந்து ஜெபிப்பார். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிறதான அன்பான எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கடந்த 9 மாதங்களாக எங்களை தூக்கி சுமந்து இந்த 10வது மாதத்துக்குள்ளாக பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின உமது மகா பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உமது கிருபை தகப்பனே. காலைதோறும் எங்களை புதிதான கிருபையினால நிரப்புகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அல்ல, நீரே எங்களை தெரிந்து கொண்டீர் தகப்பனே. எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே. கர்த்தர் எங்களை நடத்துவீராக. நீர் உம்முடைய வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர் என்று நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை பூரணமாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. மீதியான இந்த வேலையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பேசும். இந்த மாதத்துக்கு தேவையான உம்முடைய மன்னாவினால் எங்களை திருப்தி ஆக்குவீராக. எல்லா கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 10வது மாதத்திலே மனதார திருச்சபை மக்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்து நடத்துவாராக. நம்முடைய திருச்சபையிலே 100 நாள் உபவாச ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் வந்து ஜெபிக்கிறார்கள். நீங்களும் வந்து இந்த மாதத்திலே ஒரு நேரத்தை ஒதுக்கி வாரத்தில் ஒரு முறையோ 15 நாட்களுக்கு ஒரு முறையோ வந்து வேதாகம கல்லூரியிலே வந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த மாத ஊழியங்களுக்காக திருச்சபை மக்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சுகவீனமாக இருக்கிற சிஸ்டர் எலிசபெத் அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கும்படி வீடுகளிலே குடும்பமாக சேர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு மகிமையான நேரத்திற்குள்ளாக நம்ம இப்பொழுது இருக்கிறோம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். நம்முடைய திருச்சபையின் மூத்த போதகர் அவர்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த 9 மாதங்களாக ஆண்டவர் நம்மோடு நடத்தினார், ஆசீர்வதித்தார், போஷித்தார், ஜெபங்களை கேட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளோ நேரம் ஆண்டவரை துதிக்கவும், அவரை பாடவும், அவரோடு உறவாடவும் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 119 சங்கீதத்தில் முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119 முதலாம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். தலைவணங்கி ஜெபிப்போம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தாவே, மகா பெரிய தெய்வம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லியிருக்கிறீர். சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த காலவேளையிலே உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய அரண்மனையிலே பிரவேசித்து உமக்கு ஊழியம் செய்ய, உம்மை தரிசிக்க, உம்மை துதிக்க எங்களுக்கு தந்த வாய்ப்புக்காய் நன்றி. எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய அரண்மனையில் உம்முடைய சமூகத்தில் நின்று உம்மை துதிக்க, பாட, உம்மை தரிசிக்க, உம்மோடு உறவாட, பலவீனரும் ஏழைகளும் ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாது எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய தேவன், எங்களை தாழ்த்துகிறோம். இப்போது கொஞ்ச நேரமுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் எங்கிருந்து கேட்கிறார்களோ அவளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். முத நாமம் மகிமைப்படணும், மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எங்களோடு நீர் இடைப்படணும், எங்களை சந்திக்கணும், இன்னும் நாங்கள் வளரணும்.
இன்னும் அறிகிற அறிவிலை விருத்தி அடையணும். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்கயம் மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்கயம் மாத்திரம். நாவிழி செவியை நாதனே இந்த நாளெல்லாம் நீர்காரும். நாவிழி செவியை நாதனே இந்த நாளெல்லாம் நீர்காரும். தீவினை விலகி நான் திருமுகம் நோக்க தெய்வமே அருள் கூறும். தீவினை விலகி நான் திருமுகம் நோக்க தெய்வமே அருள் கூறும். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்கயம் மாத்திரம். ஊழியம் தன்னை நான் உண்மையாய் செய்ய உதவி நீர் செய்வீரே. ஊழியம் தன்னை நான் உண்மையாய் செய்ய உதவி நீர் செய்வீரே. ஏழை நான் அதற்கு இசையனல்லாவி இன்பமாய் பெய்வீரே. ஏழை நான் அதற்கு இசையனல்லாவி இன்பமாய் பெய்வீரே. ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரமே. மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்கயம் மாத்திரம். இந்த நாளிலுமே திருச்சபை வளர ஏகாதையை கூறும். இந்த நாளிலுமே திருச்சபை வளர ஏகாதையை கூறும். ஏழை நான் அதற்கு உதவியாயிருக்க தற்பரவரம் தாரும். ஏழை நான் அதற்கு உதவியாயிருக்க தற்பரவரம் தாரும். அன்பான ஆண்டவரே, இது உங்க ராஜ்யம், உங்க சபை, உங்க ஊழியம். இதை சிறப்பாய் செய்ய, ஒழுங்காய் செய்ய இந்த காலையிலே எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆளுகை பரிசுத்த ஆவியின் நடத்துதல் இருக்கட்டும். யாரெல்லாம் எங்கிருந்தெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அவர்களுக்கு அது பிரயோஜனமாய், நன்மையாய், ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சங்கீதம் 119:1 வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படியானால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை எங்கே வைத்திருக்கிறார்? அவருடைய வேதத்திலே வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். அது வேறு விதமாக சொல்ல போனால், நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த பைபிளிலே வச்சிட்டார் ஆண்டவர். God has packed and bundled all his blessings in this Bible. மனித இனத்துக்கு, திருச்சபைக்கு என்னவெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டுமோ
அது எல்லாவற்றையும் தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்துள்ளே வைத்து விட்டார். அப்படியானால் அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் இந்த வேதத்தின் வழியாகத்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். All his blessings are channeled through this word of God. ஒரு தனி மனிதனுக்கோ, ஒரு விசுவாசிக்கோ, ஒரு சபைக்கோ, ஊழியத்துக்கோ ஆசீர்வாதம் வரணும்னா அது எந்த வழியாக தான் வந்தாகணும்? இந்த தேவனுடைய வார்த்தையின் வழியாக தான் வந்தாகணும். Apart from his word, God never does anything. We should clearly understand this factor. நம்மில் அநேகர் இதை விளங்கிக் கொள்வதில்லை. காரணம், தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான். God and his word, they are one and the same. தேவன் என்றால் அவருடைய வார்த்தை. யோவான் 1 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அண்டர்லைன் தட், அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப இதிலிருந்து என்ன தெரிந்து கொள்றோம்? தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான். தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒன்றுதான். எனவே அதே அதிகாரம் 14 வசனத்திலே அந்த வார்த்தை, தேவனாகி அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் எழுந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக. இங்க யார சொல்றார் தெரியுங்களா? இயேசுவை சொல்றார். அப்ப இயேசுவும் இந்த வார்த்தையும் ஒன்றுதான். இயேசு உங்களுக்கு எதையாவது செய்யணும்னா இந்த பைபிள் மூலம் தான் செஞ்சாக முடியும். நீங்க இந்த பைபிளை ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரே ஆண்டவரே என்றதுல நோ யூஸ் அட் ஆல். அதனால்தான் இயேசு யோவான் மத்தேயு 7 அதிகாரத்தில் சொல்றாரு, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், என்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பான்னு சொல்லுகிறார். சோ உங்களுக்கோ எனக்கோ இந்த வார்த்தைகளை கேட்கிற எவருக்கோ, திருச்சபைக்கோ, இந்த உலக மக்களுக்கோ எந்த ஆசீர்வாதம் வேண்டுமானாலும் அது இதன் மூலமா தான் பெற்றுக்கொள்ள வேண்டும், இதன் மூலமா தான் கிடைக்கும். இதை விட்டுட்டு வெளியே எவ்வளவுதான் தேடினாலும், எத்தனை உபவாசங்கள் போட்டாலும் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. இப்ப நம்ம சபையில் 100 நாள் உபவாசம் வச்சிருக்கிறோம், ரொம்ப சந்தோஷம், நல்ல விஷயம்தான். நிறைய சபைகள் அப்படி போட்டிருக்கிறாங்க. ஆனா இது மாத்திரமே முடிவல்ல, இது மாத்திரமே வழி அல்ல. இப்படி ஜெபிக்கிற மக்கள் எல்லாரும் வேத வசனத்தை வாசிக்கவும், அதை தியானிக்கவும், அதன்படி நடக்கவும். சங்கீதம் 119:1 மிக தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகம் வச்சுங்க. மனுஷன் சொல்ற வார்த்தை அல்ல. அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, காந்தி அப்படி சொன்னாரு, ஜவஹர்லால் நேரு அப்படி சொன்னாரு, அவங்க அப்படி பெரிய திருக்குறள் அப்படி போட்டிருக்குது. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற, அவங்க ஸ்ட்ரெஸ் அங்கதான். அவங்களுக்கு பேர் உத்தம மார்க்கத்தார். அவங்க யாரா? பாக்கியவான்களாம். அவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்களாம். சோ இந்த அக்டோபர் மாதம் மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதமா இருப்பதற்கு ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது. அது என்ன ரகசியம்? இந்த பரிசுத்த வேதாகமம் தான். இதனோடு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள், இதற்கு என்ன மரியாதை செலுத்துகிறீர்கள்? How much time you spend with this word of God? How you are related with this word of God? How can a man be connected with the word of God? இந்த வசனத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணப்பட முடியும்? By reading it and by following it. அதை வாசிப்பது, அதை புரிந்து கொள்வது, தியானிப்பது, அதை அப்ளை பண்ணுவது. Practical application of the word of God in my personal life is more important than any other thing in life. இந்த வேத வசனத்தை என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே அப்ளை பண்றதுதான் உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். Understand? Practical application of the word of God in my private life, in my personal life. That alone will bring the blessings of the Lord. அது மாத்திரம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், வேற எதுவும் கொண்டு வராது. எனவே இன்றைக்கு செய்தி என்ன தெரியுங்களா? தேவனுடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள்.
The bliss of the word of God. The bliss of the word of God. ஆண்டவருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்களை இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் தரும்போது எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு கேள்வி, 1ஆம் தேதி கொடுக்கிறோமே, இது முக்கியமான செய்தியாச்சு, ஆண்டவர் இன்னைக்கு தராரு, இது ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் சொல்லணுமே, இந்த வார்த்தையை எல்லாரும் கேட்கணுமே. ஏன்னா இந்த 1ஆம் தேதி ஆராதனையில சபை மக்கள் எல்லாரும் பங்கெடுக்கிறது இல்லை. நம்ம பாஸ்டர் தானே, நம்ம சபை தானே, பாஸ்டர் குமார் பேசியிருப்பாரு, பாஸ்டர் எபி பாஸ்டர் பேசியிருப்பாரு, ஏதாவது பாட்டு பாடியிருப்பாங்க, என்ன புதுசா சொல்லிட போறாங்க. நம்ம ஆளு கேட்கிற கேள்வி, நாங்க கேட்காத பிரசங்கமா, நாங்க படிக்காத பைபிளா? கர்த்தருக்கு தோத்திரம். பெருமைங்க சொல்ல, கோச்சிக்காதீங்க. ஆமா, இப்ப போன வாரம் கூட உடுமலைப்பேட்டை போயிருந்தேன். அங்கே கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு பாஸ்டர் வந்தார், ஒரு ஊழியர். அவர் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த நோட்டீஸ் கொண்டாந்து கொடுத்தாங்களா அவர்கிட்ட, இந்த மாதிரி எபினேசர்னு ஒருத்தர் வராரு, திருச்சிலேருந்து வராரு, நீங்கள் வாங்கன்னு. இப்போ இவர் நினச்சாரா, நான் பார்க்காத பிரசங்க யாரா, நான் கேட்காத பிரசங்கம்மா, நான் மோகன் சியை தெரியும், அண்ணன் தினகரனோடு பழகியிருக்கிறேன், பெரிய பெரிய ஆட்கள்லாம் எனக்கு தெரியும், அகஸ்டின் அண்ணன் நான் ரொம்ப பழக்கம், அவருடைய செய்தியெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஃபாதர் எனக்கு நல்லா தெரியும், இவர் என்ன இவர் என்னமோ புதுசாக எபனேசராம அப்படின்னு வந்தாராம். வந்து செய்தியை கேட்டு உள்ள உடஞ்சி அழுதுட்டு வந்து என்கிட்ட சொல்கிறாரு, மன்னிச்சிருங்க பாஸ்டர், மன்னிச்சிருங்க, நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு வந்தேன், ஆனால் இந்த அபிஷேகம், இந்த வார்த்தை என்னை அசைச்சடிச்சுன்னு சொன்னார். நீங்கள் நிறைய பேர் எப்படி, அதாவது தீர்க்கதரிசிக்கு அவன் சொந்த ஊரில் மதிப்பு கிடையாதான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிக்கு சொந்த ஊரில் மதிப்பு. நீங்கள் அப்படி தான், என்ன 1ஆம் தேதி ஒரு மாறி பேசுவாங்க ரெண்டு பேரும். அவர் குமார் பேசுவார், இல்லாட்டி நம்ம ஐயா எபினேசர் பேசுவார், இல்லாட்டி அவர் ஒர்ஷிப் நடத்துவார், எப்பயும் கேட்டது தானே அப்படின்ட்டு. நீங்கள் 1ஆம் தேதி யாராவது நிறைய பேர் பங்கெடுக்கிறது இல்லை. ஓகே ரைட், பங்கெடுக்கிறவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். பங்கெடுக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாவதாக. நீங்க பங்கெடுக்கிறவங்க மற்றவங்களை கேளுங்க, 1ஆம் தேதி ஆராதனைய அட்டன் பண்ணியான்னு கேளுங்க, கேட்டுட்டு திரும்பவும் கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோ நான் ஏற்கனவே சொன்ன சென்டென்ஸ் ரிப்பீட் பண்ண விரும்புகிறேன். மனிதனுக்கு all of God's blessings are packed and bundled in the Bible. மனிதருக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் பேக் பண்ணி பண்டில் பண்ணி வச்சிட்டாரு. யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் வேணுமோ அதுக்கு எங்க தான் வரணும் அவங்க? They should come to the word of God, read it, meditate it and obey it. இந்த வேதத்தை எடுக்கணும், வாசிக்கணும், தியானிக்கணும், இதை ஃபாலோ பண்ணணும். அப்ப தான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். நிறைய இருக்குது பைபிள்ல ஆசீர்வாதங்கள். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்றான், நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும். Miracles are there in the Bible. இதில் அற்புதங்கள் இருக்கிறது. என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களுக்கு அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோடு அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இந்த வேதத்துல மகத்துவங்கள் இருக்கிறதா. அதனால நான் இன்னைக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம், the glory of the word of God. வசனத்தினுடைய மகிமை நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். குளோரி என்பது எங்கே இருக்கிறது? இந்த வசனத்தில் தான் இருக்கிறது. The glory of the word of God, the bliss of the word of God. தேவனுடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள், தேவனுடைய வசனத்தின் மகிமையை சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நிறைய தேவைப்படுது. ஒரு சிலது சொல்றேன், அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பைபிள்ல தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க இருக்குது? நிறைய பேருக்கு தெரியல. நம்ம எல்லாரும் ஆப்பிரிக்காவை இருண்ட கண்டோன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அங்க அடிக்கடி நாட்டுக்கு நாள் சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை, வறுமையே ஒழிக்க முடியல. ஏன்னா சண்டையே காலமுறை நடந்துட்டு இருக்குது. உகாண்டா, டான்சானியா, ஜிம்பாப்வே எல்லாம் ஒத்தனை சண்டை போட்டுட்டே இருக்கிறானோ. ஏன்டா சண்டை போட்டுன்னு தெரியுங்களா? உள்ள தங்கம் இருக்குது பூமியில, அதனால ஒருத்தனுக்கு அடிச்சுட்டு இந்த நாட்டை எடுத்துக்கணும், ஏன்னா இங்க தங்கம் இருக்குது. இப்படி காலமுறை சண்டை போட்டே போயிட்டானு தங்கத்தேவன் எடுத்த பாடில்லை. ஏன்னா இங்க என்ன இருக்குது? கோல்டு இருக்குது. இந்த இடத்த எடுத்துக்கிட்டா கோல்டு எடுத்துக்கலாம். ஆனா முதல்ல எதை எடுக்கணும்? இடத்த எடுக்கணுமே, அதனால அடிச்சுக்கிறானு. இப்ப காலமுறை அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர இன்னும் தங்கத்தை எடுத்த பாடில்லை.
இப்ப நம்மள கூட அநேகர் அப்படித்தான் ஒருத்தர் மோதிக்கிட்டு இருக்கிறோமே தவிர இதுக்குள்ள யாரும் போகல இன்னும். If you want any of God's blessings, you enter into the word of God and read it, meditate it and obey it, apply it. ஆசீர்வாதங்கள் தானா வரும். சரி, நம்பர் 1 blessing, இந்த வேதாகமத்தில் உள்ள முதல் ஆசீர்வாதம் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல வாசிக்கலாம். 1ஆம் சங்கீதத்துல முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் ஞானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சரி, இந்த பைபிளை படிக்கிறோம் பாக்கியவானா? அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. அது ஏன் கேக்குறீங்க? இலை கூட உதிராதான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை கூட உதிராதான். அப்புறம் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். Whatsoever he doeth, he shall prosper. All his efforts. அவன் என்ன எதிர்த்தாலும் அது அவன் ஜெயமா இருக்குமா? செழிப்பு, செழிப்பு. வசனத்துல தான் என்ன இருக்குது? செழிப்பு. நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. தண்ணியை தேடி இவன் போக வேண்டியதில்லை. ஆண்டவர் எங்க கொண்டு வைப்பாராம்? நீர்கால்களின் ஓரமாய், நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு. Planted by the rivers of waters. Planted by the rivers of waters. நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து. தண்ணிக்கு பஞ்சம் இல்ல, பழத்துக்கு பஞ்சம் இல்ல, இலை கூட உதிராது. இலை கூட அப்படின்னா அர்த்தம் என்ன? ட்ரவுட் வராது, வறட்சி வராது. ட்ரவுட்னா பஞ்சம், பஞ்சம் வராதான். There shall be no drought. பஞ்சம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சக்சஸ்ஃபுல். இதெல்லாம் எங்க இருக்குது? பைபிள் இருக்குது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு செழிப்பு வேண்டும் என்றால் இந்த பைபிளை கையில் எடுங்க. வீடு சந்திக்கிற நேரங்கள்ல நம்ம மக்கள்கிட்ட கேட்கறது உண்டு, பைபிள் படிச்சீங்களா? இன்னைக்கு படிச்சீங்களான்னு கேட்டா வேற மாதிரி சொல்றான். சாயங்காலம் படிச்சிருவோம். அதனால நேத்து படிச்சீங்களான்னு கேட்கறது. இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் தெரியுமா பார்த்துருக்கிறேன்? நேத்து தான் படிக்கல, இந்த வாரம் படிச்சீங்களா? இல்ல இந்த வாரம் கூட படிக்கல. சரி, இந்த மாசமாவது படிச்சியா? இல்ல, அப்புறம் எங்க இருந்து ஆசீர்வாதம் வரும்? இந்த வார்த்தைகள் கேட்கிற இன்றையிலிருந்து நீங்க முடிவெடுங்க. என்ன முடிவெடுங்க? நான் வேதாகமத்தை ரெகுலரா வாசிப்பேன், அதை தியானிப்பேன், அதை கை கொள்ளுவேன் என்று சொல்லுங்கள். ஏன்? சங்கீதம் 119:1 என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அதனால்தான் சங்கீதக்காரர் இன்னொரு இடத்துல சொல்றான், என் நடைகளை உம்முடைய வசனத்திலே உறுதிப்படுத்தும். ஆர்டர் மை footsteps in your word. ஒவ்வொரு நான் நடக்கிற தப்புடியும் எதுல போடணுமோ? நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தாலும், வாட் எவர் ஸ்டெப் யூ மேக் இன் லைஃப், பிசிக்கலா, ப்ரொஃபஷனலி, டொமஸ்டிக்கா, எந்த ஸ்டெப் எடுத்தாலும் சரி, அது எப்படி இருக்கணுமா? It should be according to God's word. தேவ வார்த்தைக்கு எதிரா நீ என்ன செய்தாலும், தேவ வார்த்தைக்கு விரோதமா எந்த ஸ்டெப் எடுத்தாலும், that is sin, அது பாவம். Never do anything contrary to the word of God. வசனத்துக்கு விரோதமாய் ஒன்றையும் செய்து விடாதே. அதனால்தான் சங்கீதக்காரன் என்ன சொல்லலாம்? Order my footsteps in your word. Let not any iniquity befall me. ஆண்டவரே, என் நடைகளை உம்முடைய வசனத்தில் உறுதிப்படுத்தும் அப்படின்னு சொல்றான். இந்த வார்த்தைகளை கேட்க நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முடிவு பண்ணுங்க. என் நடைகள் எதில் இருக்கட்டும்? வசனத்தின்படி இருக்கட்டும். வசனத்தின்படி இருக்கு. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 19:10 சொல்லுது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசு பொன்னிலும். இப்ப பொண்ணு வேலை ரொம்ப ஏறி போச்சுன்றாங்க. பொண்ணு சங்கத்தை வச்சிருந்தா சொத்து சேர்க்கிறான்னு அர்த்தமா, இன்வெஸ்ட் பண்றாங்களா? நான் சொல்றேன்,
அதை விட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒண்ணு இருக்குது. அது என்ன தெரியுங்களா? பைபிள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க தங்கத்திலேயோ வெள்ளியிலேயோ அல்லது வைரத்திலேயோ வேற எந்த வெளியேற பெற்ற கற்களை சேர்த்து வைக்கிறத விட, அப்போ அந்த யோபு சொல்றாரு, நான் உம்முடைய கற்பனைகளை காத்து கொண்டேன். எப்படியா? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் உமது கற்பனைகளை நான் காத்து கொண்டேன். யோபு வசனத்துக்கு முதலிடம் கொடுத்தான். தாவீது வசனத்துக்கு முதலிடம் கொடுத்தான். ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தான். யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எனவே இன்று முதற்கொண்டு நீங்க ஜெபிக்க, நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. இப்பெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், இம்பேலன்ஸ்டு கிறிஸ்டியன் லைஃப். 2 மணி நேரம் ஜெபிச்சா 2 மணி நேரம் பைபிள் படிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. 3 மணி நேரம் ஜெபிக்கிறீங்கன்னா 3 மணி நேரம் பைபிள் படிக்கணும். யூ நீட் டு ஹேவ் a balanced Christian life. நான் ஜெபம் பண்ணும்போது நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன், பைபிள் படிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசுவார். Whenever I pray, I speak with God. Whenever I read Bible, God speaks with me. அப்போ எனக்கும் தேவனுக்கு இடையே உள்ள உறவு என்பது என்ன? I pray to him and he tells me something through his word. அப்போ பைபிள் ரீடிங் அண்ட் பிரேயர் should go together hand in hand. ரெண்டு ஒன்றா போயாகணும். So try to have a balanced Christian life. Okay, God bless you. அடுத்தபடியா வேதாகமத்தில் உள்ள அடுத்த ஆசீர்வாதம் என்ன? எபிரேயர் நிருபம் 1 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 3 வசனம். அவருடைய மகிமையின் பிரகாசமும், சரி, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் நம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், இந்த உலக அண்ட சராசரத்தையும் தேவன் எப்படி எதை வச்சு தாங்குகிறாரா? தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். இந்த பூமி உருண்டை அந்தரத்துல தொங்க வச்சிருக்கிறாராம். சூரியனை அந்தரத்துல தொங்க வச்சிருக்கிறாரு. சந்திரனை அந்தரத்துல தொங்க வச்சிருக்கிறாரு. எல்லா கோள்களும் அந்தரத்துல தொங்குது. அது அந்தரத்துல தொங்கல. வசனம் சொல்லுது எதனால தாங்குறாரா? சகலத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால தாங்குறாரா. இந்த பூமியை யார் தான் சுமக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை தான் சுமக்குது. இந்த நிலவு, இந்த சூரியன், இந்த கோள்கள் எல்லாம், 1000 லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள், இது எல்லாம் சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். அப்ப இந்த வசனத்துக்கு எவ்வளவு வெயிட் இருக்கும் பாருங்க. Unshakable weight is there in the word of God. There is a power, matchless power, irrevocable power, irresistible power. அதை யாரும் எதிர்க்க முடியாத ஒரு வல்லமை இந்த வேத வசனத்துக்கு இருக்கிறது. Nobody can stand against this word of God. இந்த வேத வசனத்துக்கு விரோதமா யாரும் நிற்க முடியாது. அவ்வளோ ஆட்டம் பாம்பை விட இந்த வசனத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறாரா. அப்ப நீங்க இந்த வசனத்துல நில்லுங்க. ஸ்டாண்ட் அப் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். உங்க குடும்பம் இந்த வசனத்தின் மேல நிக்கட்டும். நமது ஊழியங்கள் இந்த வசனத்தின் மேல நிக்கட்டும். வசனத்துக்கு மீறி எதையும் செஞ்சிடக்கூடாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய சபைகள், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய திருமணங்கள், நம்முடைய அனைத்து காரியங்களும், படிப்புகள், பிரயாணங்கள் எல்லாம் வசனத்தை பேஸ் பண்ணி இருக்கட்டும். எல்லாம் வசனத்துல பேஸ் பண்ணி இருக்கட்டும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி எவன் செய்கிறானோ அவனை எதுக்கு ஒப்பிடுவேன்? தன் வீட்டை கண்மலையின் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்தது, பெருங்காற்று வீசியது, பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியது, அது அசைக்கப்படவில்லை. அது அசைக்கப்படவில்லை. வரட்டும், எது வந்தாலும் வரட்டும். ஒரு ஆள் தான் வாழ்க்கையை வசனத்தின் மேல் வச்சிருப்பாரானால் no power on the earth can shake his life. சாத்தானே வந்து என்ன கூட ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளோ பெரிய பவர் எதுக்கு இருக்குது? learn to stand up on the word of God. எது மேல நில்லுங்க? வசனத்தின் மேல நில்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தின் மேல நில்லுங்க. குடும்பங்கள் வசனத்தின் மேல கேட்டு வசனத்தை சொல்லுங்க. அப்பா வசனம் இப்படி சொல்லுதுப்பா, அப்படித்தான்ப்பா செஞ்சாகணும். வசனத்தை மீறி எதையும் செய்ய முடியாது. குடும்பங்கள் யாரும் எதுவும் பேச்சுவார்த்தை வந்ததா சொல்லுங்க. அப்பா வசனம் இப்படி சொல்லுதுப்பா, வசனத்தின்படி வாழணும்பா, வசனத்தை மீறி எதையும் செய்யக்கூடாது. ஊழியத்துல, சபையில, உங்க பிரயாணத்துல, படிப்புல, எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டாண்ட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்? அதுக்கு இருக்கிற பவர் இருக்குது. அது உங்களை தாங்கும்.
அது யாரும் உங்களை அசைக்க முடியாது. அன்ஷேக்கபிள், irresistible power is there in the word of God. அந்த வசனத்தை யாரும் எதிர்க்க முடியாது, அப்பேற்பட்ட பவர் உண்டு. மத்தேயுல 8 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 8:16. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார். நிறைய பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்களா? அவர் அந்த ஆவிகளை வார்த்தையினாலே துரத்தி, வேறெல்லாம் ஒண்ணும் பண்ணலையா? எதனால துரத்துனாரா? வார்த்தையினால துரத்துனாரா? பாத்தீங்களா? நீங்க சாத்தானை எதுக்கிறதுக்கு வேற அது இதெல்லாம் பண்ண தேவையில்லை. ஆண்டவருடைய வார்த்தை இஸ் எனஃப். God's word is enough. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு ஆளை கேள்விப்பட்டேன், பேய் பிடிச்சிருந்ததா. அவங்க ஒரு இடத்துக்கு சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனாலும் அந்த பாஸ்டர் இந்த பிசாசு பிடிச்சவன மரத்தில் கட்டி தொங்க வச்சு கீழே நெருப்பு போட்டு கொளுத்தி விட்டாராம். அவங்க உடம்பெல்லாம் காயம் ஏற்பட்டு ஐயோ குய்யோன்னு கத்தி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து அதுக்கு பிற்பாடு எந்த சர்ச்சுக்கும் வரல, சமயபுரத்துக்கு போயிட்டான். வார்த்தையினால துரத்த சொல்றாரு ஆண்டவர் பிசாசை. ஒரு வார்த்தை சொன்னா என்ன பண்ணணும்? பிசாசு ஓடணும். நம்மளும் முடிய பிடிச்சி இழுத்து கன்னத்துல அரைஞ்சி செருப்பால அடிச்சு, ஐயோ பெரிய கொடுமை. வசனத்துல பவர் இருக்குது. வசனத்தை சொல்லுங்க, வார்த்தையை சொல்லுங்க. அதுல என்ன இருக்குது? There is power in God's word. ஆமா, எந்த சத்துருவும் அது ஒண்ணும் செய்ய முடியாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்று உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் யாரோ சூனியம் வச்சுட்டான் போல, ஜெபம் பண்ணுங்க. ஏம்மா, நீ விசுவாசியா? கர்த்தர் மேல சார்ந்து வாழ்றியா? வசனத்தின்படி வாழ்றியா? நீ சத்தியத்தின்படி வாழ்ந்தனா அது அவன் எத்தனை தகடுனாலும் வைக்கட்டும், எத்தனை எலுமிச்சம் போனாலும் வைக்கட்டும், கர்த்தருக்கு தோத்திரம், எத்தனை சூனியம் முன்னாலும் பண்ணட்டும், அவன் பாட்டு செலவழிச்சுக்கிட்டே இருக்கட்டும், ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. எனவே வசனத்திலே சார்ந்து வாழுங்கள். வசனத்தில் என்ன இருக்குது? There is power in God's word. அடுத்தபடியா வசனத்துல என்ன இருக்குது? சங்கீதம் 107 சங்கீதம் 20 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 50-53 வசனங்களில் ஒரு மனிதன் ஆண்டு விட்டு வந்து சுகத்துக்காக கேட்கிறான். ஐயோ லேட்டாச்சு, செத்துற போறான். ஆமா, இயேசு அவனை பார்த்து சொல்றார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன், படிங்க, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் ஊருக்கு போறாங்க, அந்த பையன் சுகமாயிட்டான். எத்தனை மணிக்கு சுகமானான்னு இவன் கேட்கிறான். அவர் சொன்னார்ல, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் எப்போ சொன்னாரோ அந்த நேரத்தில் அவன் சுகமாயிட்டானா. அப்படின்னா பாத்தீங்களா ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய வல்லம் இருக்குதுன்ட்டு. லூக்கா சுவிசேஷம் 7 அதிகாரம் 7 வசனத்திலே அந்த 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சுத்தமாவான். Say a single word. 4 வார்த்தை கூட இல்லை. என்ன வார்த்தை? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல. அதனால்தான் நம்ம கூட பாட்டு பாடுறோம், ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே அப்படின்னு பாட்டு பாடுறோம். ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொத்தமாவான். எனவே நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த வேத வசனத்திலே சுகம் இருக்கிறது. சர் வில்லியம் ஜேம்ஸ் என்ற ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தார். சர் வில்லியம் ஜேம்ஸ் அமெரிக்க தேசத்திலே அவருக்கு ஒரு தீராத வியாதி இருந்தது. அந்த வியாதியை சுகமாக்க பாரிஸ், லண்டன், டோக்கியோ எல்லா பெரிய பெரிய நகரத்திலும் பெரிய பெரிய மருத்துவமனைகளுக்கும் போனார்கள். ஒன்றும் சுகமாகல. முடியாதுன்னு எல்லாம் கையை விரிச்சிட்டாங்க, கொண்டாந்து வீட்டில் போட்டுட்டாங்க. மரணத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் படுக்கை அறையிலே வரிசையாக செல்ஃபிலே பல புஸ்தகங்களை அடுக்கி வைத்திருந்தார். அந்த புத்தகங்களை ஒரு நாள் பார்த்தார், அதில் பைபிளும் இருந்தது. அவர் நினைத்தார், எல்லா புத்தகத்தையும் படித்து விட்டேன், இந்த பைபிளை மாத்திரம் படிக்கல, இந்த பைபிளை மாத்திரம் படிக்கல, சாகதான் போறோமே,
அது என்னதான் சொல்லுது பார்க்கலாம் என்று சொல்லி அந்த வேத புத்தகத்தை திறந்து படிக்க ஆரம்பிச்சாரு. 2 நாள் 3 நாள் படிச்சுக்கிட்டே இருந்தாரு. சுகம் ஆரம்பிச்சிடுச்சு. தன் சரீரத்துல சுகத்தை உணர்றாரு. ஒரு வாரத்துல நல்ல ரெக்கவரி ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் 10 டேஸ்ல எழுந்துச்சு, நடந்து, சாப்பிட்டு போய் செக்அப் பண்ணா டோட்டலி பர்ஃபெக்ட்லி ஹீல்டுன்றாங்க. அந்த பைபிள் எடுத்துக்கிட்டு தன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சேவைக்கு வந்துட்டாரு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, சர் வில்லியம் ஜேம்ஸ் என்ற அந்த விஞ்ஞானி அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு சுகம் கொடுத்து இதுதான் இந்த வேத வசனம் தான். இந்த வேத வசனம் ஏற்கனவே நான் சாட்சியிலே பலமுறை சொல்லியிருக்கிறேன். பல இடங்களிலே ஒரு முறை டாக்டர் பில்லி கிரஹாம் ஒரு கூட்டத்திலே பிரசங்கம் வைத்துக் கொண்டிருந்தார். டாக்டர் பில்லி கிரஹாம் சுகத்தை பற்றி ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒருவன் வந்து ஒரு துண்டு காகிதத்தை கொடுத்தான். அவர் அந்த துண்டு காகிதத்தை எடுத்து கோஆர்டினேட்டர்கிட்ட கொடுத்துட்டாரு. அது பார்க்கல, பிரசங்க நேரத்தில் கொடுக்குறான். கூட்டம் முடிந்த உடனே அந்த கோஆர்டினேட்டர் அந்த துண்டு சீட்டை பார்க்கிறாரு. அதுல என்ன எழுதின்னு தெரியுமா? நீங்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது நாங்கள் 200 குற்றுநோய்கள் அங்கு வந்து தூரத்தில் தனியா உட்கார்ந்திருந்தோம். 200 பேரும் சுகமாகி விட்டோம். All of us perfectly healed என்று சொல்லி எந்த நேரத்தில் பிரசங்கம் வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சுகத்தை பற்றி பிரசங்கம் வைக்கவே இல்லை. நீங்க ஒவ்வொரு முறையும் பிரசங்கத்தை கேட்கிறப்ப எதிர்பாருங்க. Expect God to do something in your life whenever you are listening to a message. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறப்ப எதிர்பாருங்க. ஜெப நேரத்தில் அற்புதம் நடக்கலாம், பாட்டு நேரத்தில் அற்புதம் நடக்கலாம், ஆறா நேரத்தில் அற்புதம் நடக்கலாம், செய்தி நேரத்தில் அற்புதம் நடக்கலாம். எந்த நேரத்திலும் தொட முடியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. எதிர்பாருங்கள். எக்ஸ்பெக்ட் காட். நம்ம அநேகர் எதிர்பார்க்கிறதே இல்லை, நாமளே முடிவு பண்ணிக்கிறது. இது வந்துடுச்சா அவ்வளவுதான், இனி என்னத்தை பண்றது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனதிலே முடிவு பண்ணிக்கிறோம். எதிர்பார்க்கிறது அல்ல, ஆண்டவர்கிட்ட எதிர்பாருங்க. எக்ஸ்பெக்ட் காட். அவரை பாருங்க. லுக் டு ஹிம். அவரை பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நானே உன் பரிகாரியாய் கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவளை சுகமாக்கி அவளை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுற அந்த காலகட்டத்தில் சகோதரன் தினகரனை பத்தி எனக்கு அவ்வளவோ தெரியாது. அவரை பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை. ஒரு நாள் எனக்கு உடம்பெல்லாம் சிறு சிறு கொப்பளம் உடம்பு முழுவதும் போட்டிருந்தது. ஜோரம் அடிக்குது, இந்த கொப்பளம் எல்லாம் எரியுது, என்னால தாங்க முடியல. ஒரு அம்பாசடர் கார்ல முன் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்து அங்க அந்த அம்பாசடர் கார்ல ஒரு ரேடியோ இருந்தது. அந்த ரேடியோவை ஆன் பண்ண அந்நேரம் தான் எனக்கு இதெல்லாம் தெரியாது. இலங்கையிலே ஆசிய சேவையிலே ஞாயிறு தோறும் மாலை 5:30 மணிக்கு இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சி நடைபெறுதான். அது எனக்கு தெரியாது. அது ஆன் பண்ண உடனே அவருடைய பாடல் இயேசு அழைக்கிறார் என்ற பாடல் வந்தது. அன்னைக்குதான் முதல்ல கேட்கிறேன். அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு செய்தி கொடுத்தார். ஒரு 15 நிமிஷம் பேசியிருப்பார். அந்த செய்தியின் நடுவில் அவர் சொல்றாரு, இது வார்த்தைகளை கேட்கிற உங்களை யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அப்படியே நீங்க கேட்கிற அந்த ரேடியோவை தொடுங்க, ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார். எனக்கு உடம்பெல்லாம் எரியுது, உடம்பெல்லாம் கொப்பளம், ஜோரம் அடிக்குது. நான் அந்த ஜெபத்தில் பங்கெடுத்தேன். அவர் சொன்னது போலவே அந்த கார்ல இருந்து ரேடியோ தான் தொடறேன். அவர் அங்கிருந்து ஜெபிச்சாரு. பாருங்க அற்புதத்தை. அவர் ஜெபம் பண்ணி முடிக்கும் போது என் சரீரத்தில் எரிச்சல் நின்றுடுச்சு, ஜோரம் விட்டுடுச்சு. எனக்கு ஆச்சரியம். அதுல இருந்து தான் அப்புறம்தான் இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சிகளை பார்க்கவோ கேட்கவோ அவருடைய செய்திகளை கேட்கவோ அதுவரையிலும் நான் அவருடைய செய்தியை கேட்டதில்லை. அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. நம்புங்கள். பிலீவ் இன் காட்ஸ் வேர்ட். பிலீவ் இன் காட்ஸ் வேர்ட். எது இருக்குதோ இல்லையோ, பைபிளாவது பத்திரமா வச்சிருக்கீங்களா? செல்ஃபில் தூங்குதா பைபிள்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை தூசு தட்டி எடுத்துட்டு வரீங்களா? வெக்கக்கேடு. ஒரு சிலர் பைபிளை எடுக்காத சர்ச்சைக்கு வராங்க. எதுக்குதான் வராங்க எனக்கு தெரியல. நான் கூட பார்த்து நறுக்குன்னு கேள்வி கேட்கலாமான்னு ஆசைப்படுறது உண்டு. எதுக்கு வர? நீ வேடிக்கை பார்க்க வரையா? நான் ஒரு மேய்ப்பன்.
இந்த ஜனங்களை சரியான பாதையில் நடத்தணும். நம்ம ஏதாவது கேட்டா அவன் கோச்சுக்கிறான். ஏண்டா சர்ச்சுக்கு வரலன்னு கோச்சுக்கிட்டு ஒருத்தன் போயிட்டான். நானே சினிமா தேட்டருக்காக கூப்பிட்டேன் உன்ன, எதுக்கு கூப்பிட்டேன் உன்ன? சர்ச்சைக்கு தானே கூப்பிட்டேன். பைபிள் ஏண்டா எடுத்துட்டு வரலன்னு கேட்க கூடாதுங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தான் கேட்கணும் இல்லைங்களே. பைபிள் எடுத்து வாங்க பிரதர் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பைபிளா காணும்? ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தர் பார்த்தா என்ன கேளுங்க, பைபிள் எங்கெங்கன்னு கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் எடுத்துட்டு வந்தீங்களா? அவன் சொல்றான், ஒருத்தன் அங்க இருக்குது பாஸ்டர், அங்க இருக்குது பாஸ்டர். நான் கேட்டுக்கிறேன். சில ஆள் சும்மா உட்கார்ந்து இருப்பான். நான் இப்படி போறப்ப கேட்பேன், எப்ப பைபிள் எங்கடா? பைபிள் அங்க இருக்குது. பைபிள் அம்மாட்ட இருக்குது. அம்மாட்ட கொடுத்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? உன் கையில பைபிள் இருக்கு வேணாம்? பிரசங்க நேரத்துல பைபிளை திறந்து பார்க்க வேணாமா? அதுல எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு ரகசியம் தெரியலீங்க. ரகசியம் தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிலாந்து நாட்டினுடைய மகாராணி கிட்ட ஒரு சக்கரவர்த்தி போய் கேட்டான், உங்க நாடு இவ்வளவு செழிப்பா இருக்குதே, என்ன காரணம்னு. கொஞ்சம் உட்காரு, ஒரு நிமிஷம் இருன்னு ரூமுக்குள்ள ஓடி வெல்வெட்ல இந்த பைபிளை சுத்தி வச்சிருந்துச்சு. அதை கொண்டு வந்து காட்டி, இதான் காரணம், எங்க நாடு இவ்வளவு செழிப்பா இருப்பதற்கு இதான் காரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்காட்லாந்து, நார்வே போன்ற நாடுகள்லாம், அயர்லாந்து, இந்த நாடுகள், கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இந்த பைபிளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இந்த பைபிளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. செயின் ரெஃபரன்ஸ் பைபிள்னு ஒன்று இருக்குது. அந்த செயின் ரெஃபரன்ஸ் பைபிள் ஏன் வந்து தெரியுங்களா? அந்த வார்த்தையே எல்லா தெருவிலையும் எல்லா ஊர்களிலும் இந்த பைபிளை ஒரு கட்டடம் கட்டி ஒரு செயின் போட்டு கட்டி அங்க வச்சிருப்பாங்க. வரவே போறவங்க எல்லாம் எடுத்து இந்த பைபிளை படிக்கிறதுக்காக அது செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. அந்த பைபிளை லண்டன்ல, இங்கிலாந்துல எங்க போனாலும் அங்கங்க என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். அது பைபிளை செயின் போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. யாரும் போய் எடுத்து படிக்கலாம். ஏன்? அவன் புரிஞ்சு வச்சுக்கிட்டான், இதுலதான் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு. நம்பாளு எல்லாம் ஒண்ணுன்னு பேசிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். பைபிள் இஸ் இன்கம்பேரபிள். வேதாகமம் இணையற்றது. இதுல வல்லமை இருக்கிறது. இதை நம்புங்கள், இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வேதாகமத்தில் உள்ள அடுத்த ஆசீர்வாதம் சங்கீதம் 119 சங்கீதம் 165 வசனத்திலே வாசிக்கிறோம். 119 165 சங்கீதம் 119 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் சமாதானம் இல்லையா? இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு சமாதானம் இல்லைன்றீங்களா? நீங்க பைபிளை நேசிக்கலன்னு அர்த்தம். நல்லா கேட்டுங்க. நீங்க பக்தி உள்ள ஆளோ சபையில் உள்ள ஆளோ அது ஐ டு நாட் நோ யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப், பட் ஐ டெல் யூ, உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா ஒரு அர்த்தம் விளங்கிங்க. நீங்க எதை நேசிக்கல? வேதத்தை நேசிக்கலையே. பைபிள் மாறாது, பைபிள் பொய் சொல்லாது. பைபிள் மாறாது, பைபிள் பொய் சொல்லாது. பைபிள் என்ன சொல்லுது? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு அடுத்த சென்டென்ஸ் என்ன? இடரல் இல்லையா? இந்த காலத்துல நிறைய பேரை பாக்குறேன், என்னடா இடறிட்டாருங்க அவரு. ஏண்டா அவரை பார்த்து இதெல்லாம் பேச்சா? அவரை பார்த்து இவர் இடறிட்டாரா, அவரை பார்த்து இவர், இந்த கதெல்லாம் ஓட்டாத. ஒரு ஆள் உண்மையா வேதத்தை நேசிப்பானால் அவருக்கு என்ன இல்லையா? இடரல் இல்லை. He will never be offended. Whatever is happening around him, whatever may be the environment, அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. வேதத்தை ஒரு ஆள் நேசிக்கிறான் என்றால் அவனுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. சாதா சமாதானம் இல்லை. என்ன சமாதானம்? மிகுந்த சமாதானம், கிரேட் பீஸ், மிகுந்த சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. அதை ஒருவனும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. என்னன்னா நடக்கட்டுமே, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு என்ன உண்டு? அவன் பதஷ்டப்படவே மாட்டான், பேனிக் ஆகவே மாட்டான், டென்ஷன் ஆக மாட்டான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் தான். எது நடந்தாலும் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மேட்டுப்பாளையத்தில் பாஸ்டர் பீட்டர் நடேசன் ஒருத்தர் இருந்தார். பாஸ்டர் பீட்டர் நடேசன் மூலம்தான் அண்ணன் ஜீவானந்தன் ரட்சிக்கப்பட்டது. அந்த பீட்டர் நடேசனுக்கு டெங்கு காய்ச்சல் வந்துடுச்சு. டெங்கு காய்ச்சல் வந்தா இந்த டேமரன் எடுத்துட்டு அவரு பாட்டு பாடுறாரு.
என்னன்னு பாட்டு பாடுறாரு? என்ன என்ன ஆனந்தம் எங்கும் இல்லா ஆனந்தம். என்னவா? டெங்கு ஜுரம் வந்திருக்குது. டெங்கு ஜுரம் ஆளை கொன்னுடும். இப்பயாவது மருந்து மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த காலத்துல டெங்கு வந்து ஆள் அவுட்டு. ஆனா அந்த டெங்கு ஜுரத்துல இவரு டேமர் இடத்துல என்ன பாட்டு பாட்டுக்கிறாரு? என்ன என்ன ஆனந்தம் எங்கும் இல்லா ஆனந்தம் இயேசு என்னில் வந்ததால் எங்கும் இல்லா ஆனந்தம். பாத்தீங்களா? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு சொல்லும் மிகுந்த சமாதானம் உண்டு. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் இருக்குதா? சொல்லுங்க ஆமீன். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டான். அல்லேலூயா. நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடரல் இல்லை. அவன் விழுந்துட்டான், அது இவன் இப்படி பண்ணிட்டான், இது இவன் பார்த்து இவன் கெட்டு போயிட்டான், இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. எவன் எக்கேடு கொட்டாலும் நான் வசனத்தை நேசிக்கிறேன், நான் இயேசுவை ஃபாலோ பண்றேன், எனக்கு இடரல் இல்லை. யாராவது எடிட்டான்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க, அப்பா நீ வேதத்தை நேசிக்கல ஆனால் தான் எடிட்ட. அவன் விழுந்ததுனால நீ இடரல, அவன் அப்படி பண்ணிட்டான் காரணம் சொல்லாத. நீ என்ன பண்ணல? வேதத்தை நீ வேதத்தை ஒழுங்கா நேசித்திருந்தாயானால் உனக்கு என்ன கிடையாது? இடரல் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வசனத்தை கேட்கிற யாவரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். The bliss of the word of God. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். The glory of the word of God. வசனத்தில் உள்ள மகிமையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவருடைய மகத்துவங்களை, வேதத்தில் உள்ள மகத்துவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வேதத்தில் உள்ள அதிசயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நன்றாய் கவனித்து, எல்லார் கையிலும் பைபிள் இருக்குல்ல, எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படலாம். நீங்க அங்கேயும் வேதத்தை எடுங்க, புரட்டுங்க, படிங்க. என்ன பிரச்சனைன்னு பாருங்க. முழங்கால் போட்டு பைபிளை படிச்சு ஹல்லேலூயா எல்லா பிசாசுகளை துரத்திட்டு எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு கண்டு வசனத்து மேல வாழுங்க. ஹல்லேலூயா. வெற்றி. யாரா தோத்துப்பட்டு பத்தி எனக்கு அவள, நான் கான்குயர் பண்ணுவேன். I will be a victor. நான் ஜெயிப்பேன். எதை வச்சு? வசனத்தினால ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 119:92 இப்படி வாசிக்கிறோம். அதே சங்கீதம் 119:92 பைபிள் தான் மகிழ்ச்சியா, சாப்பாடு மகிழ்ச்சி அல்ல. ஒரு விசுவாசிக்கு எது மகிழ்ச்சியா இருக்கணும் சொல்லுங்க? ஆமா, கல்யாண சமையல் சாதம்னு காய்கறிகளும் பிரமாதம், அதுல சந்தோஷம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்பா நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக்குறது அல்ல, சாப்பாட்டுல சந்தோஷம் அல்ல, மனைவியில சந்தோஷம் அல்ல. ஒய்ஃப் இஸ் தி லைஃப் ஆஃப் தி மேன். ஒருத்தன் பைக்கில் எழுதி வச்சிருக்கான். நம்ம சபையில தான் ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறான். எப்படி எழுதி வச்சிருக்கிறா? ஆனா இங்க பாட்டு பாடும்போது சொல்றான், உயிரான இயேசுவை பார்த்து எவ்வளவு பொய்யப்படுறான் பாருங்க. மகிழ்ச்சி யார் எனக்கு? உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அந்த வசனத்தை திரும்ப படிங்க. வேதம் என் மன மகிழ்ச்சியா இருந்தால், அப்படி இல்லைன்னா துக்கத்திலே அழிந்து போய். அவ்வளவுதான். உலகத்துல இப்ப மக்களை கெடுக்கிறது துக்கம். துக்க ஆவின்னு சில ஆள் எப்ப பார்த்தாலும் துக்கமாவே இருப்பான். துக்கமா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம், அழுவணும் போல இருக்குதுங்க. அழுதாதான் நிம்மதியா இருக்குங்க. எங்கேயாவது போய் தனியா அழுதுட்டு வரலான்னு பாக்க, ஏன்பா உனக்கு இந்த பிரச்சனை, ஏன் கடந்தது அழுவுற? உமது வேதம் என் மகிழ்ச்சி மன மகிழ்ச்சியா இல்லாமல் இருந்திருந்தால் என் துக்கத்திலே, சொல்லுங்க, என் துக்கத்திலே அழிந்து. துக்கம் ஒரு ஆள் அழிச்சிரும், மறந்துடாதீங்க. லேர்ன் த வேர்ட் ஆஃப் காட். துக்கம் ஒரு ஆள் அழிச்சிரும். எந்த விதத்திலும் துக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சரி, அதுக்கு மாற்று வழி என்ன? உம்முடைய வேதத்திலே எனக்கு மன மகிழ்ச்சி. I will rejoice in your word. I will rejoice in your word. சங்கீதம் 119:162. சங்கீதம் 119:162. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்வது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். வார்த்தையில பைபிளே படிக்கிறதுல நம்பாள் அங்கிருந்து மகிழ்ச்சி வரப்போகுது. ஒரே துக்கமா இருக்குது. ஏதாவது ஒரு தொடரை பார்க்கலாமா, ஃப்ரெண்டை போய் பார்த்து வரலாமா, கிரிக்கெட் விளையாடலாமா? நீ வசனத்தை எடுத்து படி. வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சங்கீதம் 119:162. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வசனத்துல மகிழ்ச்சி அடையணுமா? செயின்ட் அகஸ்டின் அவரை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. செயின்ட் அகஸ்டின் அவர்கிட்ட கேட்டாங்க, எவ்வளவு நேரம் பைபிளை படிப்பீன்னு கேட்டாங்க. நல்லா சந்தோஷப்பட்டு வாய் விட்டு சிரிச்சு அதவரையும் பைபிள் படிப்பாராம். படிச்சுக்கிட்டே இருப்பாராம். திடீர்னு ஏஞ்சி சிரிச்சுக்கிட்டே ஓடுவாராம்.
அல்லேலூயா அல்லேலூயான்னு சத்தம் போட்டு கத்துவாராம். எல்லாரும் கேட்பாள என்னையாச்சு உனக்குன்னு தெருவில் ஓடுவாராம். செயின்ட் அகஸ்டின் என்னன்னு கேட்டா, இப்படி பைபிள் படிச்ச அதுல அப்படி இருக்குது, அதனால சந்தோஷம் தாங்க முடியல. வாட்ச்மேன் நீ ஒரு நாள் தெருவில் ஓடுறாராம், அல்லேலூயா அல்லேலூயான்னு சத்தம் போட்டு ஓடுறாராம். அவங்க வீட்டில் உள்ளவங்க ஓடி கேட்கறாங்களா என்னையாச்சு உனக்குன்னு. இப்படி பைபிளை படிச்சேன், இந்த வசனத்தை பார்த்தேன், எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பாத்தீங்களா, அவங்க எல்லாம் மகிழ்ச்சியில தான் கண்டுபிடிச்சாங்க. They found joy in the word of God, but we are trying to find joy in all the other matters than the Bible. வேதத்துக்கு வெளியில எல்லாத்திலும் சந்தோஷத்தை தேடுறோம். The real joy is there inside the Bible. வேதாகமத்திலே மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் இந்த வேதத்தை பற்றி கொள்ளுங்கள், அதிலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அடுத்தபடியா சங்கீதம் 119 98 100 வசனங்கள் வரையிலும் படிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 119 98 நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துக்களிலும் ஞானமுள்ளவனாக்குகிறீர். உங்க விரோதி உங்களுக்கு விரோதமா அந்த ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு அந்த மந்திரம் இந்த மந்திரம் பண்ணலாம். நீங்க பைபிளை நேசிக்கிற ஆளா இருந்தா அவன் கதை ஒண்ணும் எடுபடாது. அவனை விட ஞானத்தை உனக்கு கொடுத்து அவன் ட்ரிக்ஸ் எல்லாம் மேற்கொள்ள உதவி செஞ்சிருவார். என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்கினீர். 99 வசனம் படிங்க. உம்முடைய சாட்சிகள் எனக்கு தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அடே அப்பா, உங்களுக்கு டீச் பண்றாங்களே அதை விட ஞானம் வந்துருமா உங்களுக்கு? உங்களுக்கு யாராவது டீச் பண்றாங்கன்னா அதை விட ஞானம் வந்துருமா உங்களுக்கு? அடுத்த வசனம் படிங்க. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் பாருங்களேன், எத்தனை ஆச்சரியம் பாருங்க. என் சத்துருக்களை விட அதிக ஞானம், எனக்கு டீச் பண்ணவங்க போதித்தவங்களோட அதிக ஞானம், முதியோர்களை விட அதிக ஞானம் எங்க கிடைக்குது? இந்த பைபிள்ல கிடைக்குது. ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், ஞானம் தன் வீட்டை கட்டுகிறது. ஞானத்தை பற்றி யோபு 28 அவ்வளோ சொல்றாரு ஞானத்தை பற்றி. அதுக்கு தங்கத்தை ஒப்பிட முடியாது, வெள்ளி ஒப்பிட முடியாது, மாணிக்கத்தை ஒப்பிட முடியாது, வெளியேறப்பட்ட கல் எதுக்கு அது ஒப்பாகாது. ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? சங்கீதம் யோபு 28 பிறகு வீட்டில் வாசித்து பாருங்க. சோ பிரஷியஸ், ஞானம் அவ்வளோ பெரியது. 2ஆம் உலக மகா யுத்தத்தில் இங்கிலாந்து அணி அமெரிக்க அணி வெற்றி பெற்றதற்கு ஒரே காரணம் துப்பாக்கியும் அல்ல, வேற எதுவும் அல்ல. ஒரு பக்கம் ரீஸ் ஹால்ஸ் என்பவருடைய ஜெபம். அந்த ஜெபம் அவளுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தது. அந்த ஞானத்தை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சுட்டாங்க. ஹிட்லர் படைகள் போய்கொண்டே இருக்குது, வெற்றி பெற்று போய்கொண்டே இருக்கிறது. நம்ம படைகள், நம்ம ஆட்கள் அமெரிக்கன் அல்லது இந்த இங்கிலாந்து படைகள் பின்னோக்கி போகுது. வேணும்னே பின்னோக்கி போனாங்களாம். ரஷ்ய படை இந்த ஜெர்மன் படைகளை உள்ள கொண்டு போறதுக்காக பின்வாங்கிற மாதிரி பின்வாங்கி கொண்டு போய் சைபீரியாவில் குளிர் நிறைந்த பிரதேசத்தில் கொண்டு வந்து விட்டுட்டாங்களாம். இந்த குளிர் நிறைஞ்ச பிரதேசத்தில் ஹிட்லர் படை நோய ஆரம்பிச்சோ எல்லாம் சாவ ஆரம்பிச்சுட்டா விழுந்து. The whole army died because of that cold. அதனுடைய விளைவு என்ன? தோற்று போயிட்டாங்க. இதுக்கு பின்னணியில் என்ன இருந்தது? விஸ்டம், ஞானத்தினால். 2ஆம் உலக மகா யுத்தத்தில் இங்கிலாந்து படை வெல்வதற்கு ஒரு காரணம் என்ன? ஒரு பக்கம் ஜெபம், ஒரு பக்கம் ஞானம். ஆண்டவர் கொடுத்த ஞானம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானவான்கள் ஆகாயமண்டலத்தின் ஒளியை போல பிரகாசிப்பார்கள். ஒரு மனிதனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஒரு மனிதனுடைய ஞானம் அவன் முகத்தை இந்த ஞானம் எங்க கிடைக்கும்? Read the Bible, apply the Bible, follow the Bible. ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். கடைசியாக சங்கீதம் 119 105 வாசிக்கலாம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம அநேகர் பல நேரங்களிலே என்ன முடிவெடுக்கலாம், என்ன செய்யலாம், what step I can take now, குழப்படியா இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்கிறது, என்ன பண்ணலாம். பயப்பட வேண்டாம். ஒழுங்கா பைபிளை படிச்சுட்டு வாங்களேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு, ஆமா, வசனம் உங்களை நடத்தும். The word of God will guide you. ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில
வசனத்தை தியானம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமாவது ஒரு 5 அதிகாரமா படிக்க பாருங்க. நல்ல நேரம் இருந்தா 10 கூட படிங்க, வானானல. ஆனா ஒரு 5 அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமா படிக்க வேணாமா? வசனத்தை படிச்சு பாருங்க. வசனம் உங்களை என்ன பண்ணும்? வழி நடத்தும், வழி நடத்தும். இந்த குழப்படியான உலகத்துல, இருண்ட உலகத்துல என்ன செய்யலாம்? பாதை தெரியல, நான் எந்த பாதையில போகணும்? 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுல எந்த ஆப்ஷன் எடுக்கலாம்? டோன்ட் வரி, பைபிள் உங்களை நடத்தும், பைபிள் உங்களை நடத்தும். இன்றைக்கு வேதாகமத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை சொல்லிட்டேன். அக்டோபர் மாதத்திற்கு மாத்திரம் அல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த வேதத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை சொல்லி இருக்கிறேன். நீங்க இந்த வேதத்தை மறக்காதீங்க. உங்க சொத்தெல்லாம் அங்கதான் இருக்குது, உங்க ஆஸ்தியெல்லாம் அங்கதான் இருக்குது, உங்க சுகமெல்லாம் அங்கதான் இருக்குது, உங்க பலனெல்லாம் அங்கதான் இருக்குது. அதை எடுத்துக்கொள்ளுங்க, அதை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. பாஸ்டர் குமார் அவர்கள் தொடர்ந்து வந்து ஆராதனை நடத்துவார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நல்ல வார்த்தையை கேட்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தினாலே வருகிற ஆசீர்வாதங்கள், மகிமை, செழிப்பு, வல்லமை, சுகம், சமாதானம், மகிழ்ச்சி, ஞானம், நடத்திப்பு, இவைகளெல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு அறிவிப்பு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாதத்தில் வேதத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, ஒருவேளை இந்த ஒரே ஒரு மாதத்தில் நீங்கள் வேதத்தை முடித்து விட்டால், சபையில் இந்த மாத முடிவில் கடைசி, இல்லை என்றால் 11வது மாதத்தில் முதல் ஞாயிறில் யார் முதல்ல வேதாகமத்தை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு கூட நம்ம கொடுத்துடலாம். இந்த மாதம் நமக்கு வேதாகமத்தின் மாதம். அதனால் பைபிள் நல்லா படிங்க. ஜார்ஜ் முல்லர் அவர்கள் 200 முறை பைபிளை படித்தாராம். அதில் 100 முறை முழங்கால் படிக்கிட்டு பைபிளை படித்தாராம். அதனால் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆதி ஆகமத்திலிருந்தே தொடங்குங்க. படிக்கும்போது ஏசப்பா என்னோடு பேசுங்க, படிக்கும்போது என்னை சுகப்படுத்துங்க, ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க. நீங்கள் படிக்கும்போதே உங்களுடைய வல்லமையை நான் இந்த மாதத்தில் நான் பார்க்கணும். ஏசப்பா எனக்கு செழிப்பை தாங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க, எனக்கு வெளிச்சத்தை உங்களுடைய வழிநடத்துதலை தாங்க அப்படி என்றுட்டு இந்த மாதத்தில் வாலிபர்கள் விடாமல் பைபிள் படிக்கணும். குடும்ப தலைவர்கள் பைபிள் படிக்கணும், குடும்ப தலைவி பைபிள் படிக்கணும், ஊழியத்தில் இருக்கிறவங்க பைபிள் படிக்கணும். ஒருவேளை இந்த மாதத்தில் ஒரு முறை நீங்கள் பைபிளை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பு பரிசு இருக்கிறது. பரிசுக்காக அல்ல, நீங்கள் வேதத்தை படிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும் பொன் தெளித்திடும் தேர். நீத்தம் விரும்பும் கர்த்தர் வசனம், சுத்தம் பசும் பொன் தெளித்திடுதே. இதயம் மகிழும் கண்கள் தெளியும், இருண்ட ஆத்மா உயிரடையும். இதயம்
சுத்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். ஒரு தீர்மானம் எடுங்க. ஏதோ மாதம் மாதம் ஒரு செய்தியை கேட்கிறோம் என்கிற அந்த மனநிலை இல்லாம, ஏசப்பா இந்த மாதத்துல வேலைக்கு போன நேரத்தை தவிர வீட்டிலே வேலையை முடித்து உடனே உம்முடைய பைபிளை வேதத்தை கையில் எடுப்போம்ப்பா, வேதத்தை கையில் எடுப்போம்ப்பா. இந்த மாதத்துல பைபிளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம்ப்பா. பைபிளை நான் மனதார நேசிப்போம்ப்பா. உம்முடைய வேதத்தின்படி, உன் வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி இருக்கிறார். பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை மாறாதல்லவா. பைபிளை எடுங்க, பைபிளை எடுங்க. இந்த மாதத்துல பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் கொரியர்ல வர்ற மாதிரி ஆண்டவர் உங்களை தேடி, ஆண்டவர் இந்த மாதத்துல இந்த அதிசயங்கள் எல்லாம் அற்புதங்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். விசுவாசிங்க. அன்பான ஆண்டவரே, இந்த மாதத்துல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை எங்களுக்கு கொடுத்தீர். உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாசித்தோம். வேதத்தின் ஆசீர்வாதங்களின் மகிமையை பார்த்தோம். நீங்க ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டீங்க ஆண்டவரே. இன்னைக்கு சொன்ன அந்த 7 ஆசீர்வாதங்களும் எங்கள் திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக, செழிப்பு உண்டாவதாக, வாழ்க்கையில குடும்பத்திலே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. யாரெல்லாம் சுகவீனமாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் உம்முடைய வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துவீராக. மிகுந்த சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குடும்பங்களிலே மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. உம்முடைய வசனம் இந்த மாதத்திலே எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. இந்த மாதத்துல ஒருவர் கூட தடுமாறக்கூடாதப்பா. செம்மையான பாதையிலே, நேர் பாதையிலே உம்முடைய வசனத்தை கொண்டு நடத்துவீராக. மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களோடு பேசின கிருபைகளுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தோடும், நம்முடைய திருச்சபையோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.